முதல் கட்டமாக கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையத்தில் கவன ஈர்ப்புக்கான ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க. அப்புறம் மெரினா பீச்சில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இப்படி வரிசையாக கவன ஈர்ப்புக்கான விஷயங்கள்ல தொடர்ச்சியாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே. அரசாங்கத்துக்கு தான் காது கேட்காதுல எப்போவுமே கோரிக்கை எழுப்புகிற போது. இது ரொம்ப உச்சபட்சமாக போகிற போது தான் அந்த மரத்தை வெட்டி சாலைகளெல்லாம் மறியல் பண்ணக்கூடிய போராட்டமாக அது மாறுகிறது. அதை வந்து ஒடுக்குவதற்காக தான் ஒரு 21 பேர் துப்பாக்கி சூட்டில் வந்து பலியாகிறாங்க. 18,000 பேரை கைது செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் கிடையாது. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக. ஆமா, பெரும் கூட்டத்தில் வந்து அவரை வந்து கைது செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரும் போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் தான் அவர் வந்து ராமதாஸ் வந்து அவர் வந்து ஒரு பெரிய வசீகரமான பேச்சாளர் அல்ல, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய வந்து தோற்றப்பொழிவுகளின் வழியாக இருக்கிற திரைப்பட நடிகர் அல்ல. அவர்கிட்ட இருந்த ஆயுதம் போராட்டம் தான். உங்களை பற்றி நீங்கள் என்ன ஒரு வரியில் சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு வார்த்தை வந்து நீங்கள் சொல்லணும்னா போராளின்னு சொல்லணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் போராட்ட களங்களை சந்தித்தவர். அப்போ அவங்க தொடக்க காலத்தில் வந்து இந்த வன்னியர் சங்கத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக வந்து 1989 காலகட்டங்களில் அவங்க வந்து தொடங்குறாங்க. அவர்கள் போட்டியிட்ட எல்லா தேர்தலுமே தோல்வியிலேயே முடிகிறது. வாக்கு சதவீதம் மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு 5%, 5.4 இந்த மாதிரியான சதவீதத்துக்கிட்ட வருகிறது. 15 லட்சம் வாக்காளர்கள் இவர்களுக்கு வந்து வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அரசியல் பேரம் பேசுவதற்கான ஒரு இடம் வந்து அவர்களை நோக்கி நகர்த்தப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் வந்து வாஜ்பாயியுடைய அந்த குறைந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியை கவிழ்த்தினாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அப்பதான் இந்த தலித் எழில்மலை திருச்சியிலிருந்து தேர்வு செய்யப்படுகிறாரு. அப்புறம் அது நீண்ட காலம் நீடிக்கல. அதற்கு பின்பு வந்து அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வந்து போட்டியிட்டு பெரிய அளவிலே வந்து வெற்றி பெறாங்க.